பட்டே கிளப்பிருச்சு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இல்லை படம் நல்லா இருக்குண்ணா, நல்ல படம். சூரி விஜய் சேதுபதி எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை படம் நல்லா இருக்குண்ணா, நல்ல படம். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பாருங்கள். வர்த்தான மூவி, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க, தேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. ரெண்டுமே இருக்குது. பாலிடிக்ஸ் நல்லா இருக்குது, பாலிடிக்ஸ் நல்லா இறங்கி பேசியிருக்காங்க. பாலிடிக்ஸ்னால் நீங்கள் இப்போ நடக்கிற பாலிடிக்ஸ்லாம் இல்லை, இது வந்து அப்போ நடந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி என்னமோ அதை வச்சு பேசியிருக்காரு, நல்லா பேசியிருக்காங்க. அனைவரும் சமம்ன்றது தான் இந்த படத்துடைய இதுவே. எல்லோரும் ஒன்று, கண்டிப்பாக எல்லாமே பக்காவாக இருக்குது, ஒரு இதுவுமே சொல்ல முடியாது, எல்லா கண்டினியூஷனே இருக்குது. சூரி விஜய் சேதுபதி எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த கருப்பன் ஆக்டிங் பண்ணியிருந்தால அசுரன் படத்தில் வருது, அவரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நீ இளையராஜா மியூசிக் கேட்கவா வேணும், 90s வைப் செம்மையாக கொண்டு வந்திருந்தாங்க. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குங்க. விஜய் சேதுபதி கேரக்டர் ஃபுல்லாகவே ரோலு. பட் லாஸ்ட்டு ½ அன் ஹவரில் சூரி மாஸ்க் காட்டிச்சிருக்காரு. ஆனால் சூரியால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவனுக்கு என்ன தோணு இருக்குது அந்த டைமில் நம்மளோட ஒரு சின்ன ஒரு பிசியோட பவர் என்னன்றது அதை காமிச்சிருப்பார், அவ்வளோதான். என்ன பண்ணாலுமே மேலே இருக்கும் தான் டிசைட் பண்ண முடியும். அரசியல்வாதி தான் அதை டிசைட் பண்ணுன்றதை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கதை. என்ன போராடினாலுமே ஒன்றும் பண்ண முடியாது, லாஸ்ட்டில் செத்து தான் போனோம். அரசியல்வாதி தான், அந்த சாவியும் இருக்கானா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதும் அரசியல்வாதி தான். படம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு படம். ஆஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி இல்லை, விஜய் சேதுபதி ஃபுல்லாகவே இருக்காங்க, சூரிய வராங்க, நல்லா தான் இருக்குது படம். இல்லை இல்லை நல்லா தான் சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. கரெக்டாக இருக்குது, கொண்டு வராங்க. அதான் அவர் வந்து எப்படி இதுக்குள்ளே வராரு விஜய் சேதுபதி, அதான் வாத்தியாருங்கிறவர் எப்படி வராரு, ஸோ அதோட கண்டினியூஷன் தான். எதனால அவங்க அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாகவே பாலிடிக்ஸ் தான், படம் ஃபுல்லாக பாலிடிக்ஸ் தான் இருக்குது. ரியல் டைமில் இருக்கிறதும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த பாலிடிக்ஸும் சரி, அதுதான் காமிச்சிருக்காங்க படத்தில். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும், கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி வந்து கிளைமேக்ஸில் அவர் வந்து எப்படி சொல்ல தூக்கி சாப்பிட்டு போயிட்டார், அப்படி தான் சொல்லணும். நல்லா பண்ணியிருந்தார். அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. டைம் ஆகுது, நல்லா இருக்கும், உண்மையில நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. விஜய் சேது ஆக்டிங் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. விஜய் சேது ஃபுல்லாக வருது. ரியல் ஈவெண்ட்ஸு அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், சூப்பராக இருந்தது. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருத்தோட படம் முடிச்சிருக்காங்க. கரெக்டாக கொண்டு வரும். இது எல்லாமே சிங்க் ஆகுது, எல்லாமே மேட்ச் ஆகுது. அடிக்கடி வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் போயிட்டு அந்த மாதிரி கண்டினியூட்டிக்காங்க. இல்லை அதெல்லாம் வந்து எதுவும் பேசலை, கொஞ்சம் இது பிளராகவே காமிச்சு முடிச்சாங்க. பட்டே கிளப்பிருச்சு. எல்லாமே பிடிச்சிருந்தது, பிடிக்காதது எதுவுமே இல்லை. விஜய் சேதுபதி தான் எனக்கு பிடிச்சத. அவங்க தான் பெருமாள் வாத்தியாராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல. அந்த மாதிரி ஸ்பாய்லர் கொடுத்து ஆடியன்ஸை தேட்டருக்கு வர விடாமல் எனக்கு பண்ண வேணாம். ரொம்ப நல்லா கண்டினியூ ஆகுது. எல்லாருக்குமே வந்து செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. அண்ட் அது ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு நியாயம் பண்ணுமான்ற ஒரு கேள்வி எப்போவுமே இருக்கும். பட் இந்த படம் கம்ப்ளீட் நியாயம் பண்ணியிருக்கு. இதில் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. லைக் இதை ஒரு கதையாக மட்டும் பாருங்கள். நீங்கள் ரொம்ப இதை வந்து அரசியலாக பார்க்க வேணாம். அதானே எனக்கு நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக தான் பார்க்குறேன். எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் ஆமாம், அவர் இதில் வந்து இன்னும் வந்து அவரை நேர்லலாம் பார்த்தா அடிக்கணும் அப்படி தோணிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அந்த போலீஸ் தானே கேட்குறீங்க, அதான் அவரோட கேரக்டர் அப்படி தான் ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படி தான் இருக்குது. ஆமாம் 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 ஆமாம், அவரை தான் பாதி படம் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தரை ஆல்ரெடி இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொண்டு வராங்க. ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே நல்லாயிருக்கு படம். அது வேறு லெவல் ப்ரோ. அவர் சொல்லவே வேணாம், இளையராஜா எதுவுமே சொல்ல முடியாது, அவர் தெய்வம் அவர். நல்லா இருந்துச்சு.
சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு சாங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சாங்கும் அதில் கட் சாங் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த தினம் சாங்குக்கு முன்னாடி எல்லாமே நல்லாயிருக்கு. பிஜிஎம் எல்லாமே நல்லா. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு மஞ்சு வாரியாரோட கேரக்டர் பிடிச்சிருந்தது. அண்ட் தென் விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. கருணாஸ் பையன் அந்த ஃபஸ்ட்டில் வருவாங்க, அது நல்லா இருந்தது அந்த கேரக்டர். அவங்க எப்படி சொல்கிறது, அதான் வந்து இவங்க ஒரு இன்இக்வாலிட்டியை வந்து இது பண்ணக்கூடாது, இன்இக்வாலிட்டியை வளர்த்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மூவியில் கன்வே பண்ணியிருந்தாங்க. ரியலிஸ்டிக்காக இருக்க படம் அதுதான். இந்த படம் ஃபுல்லாக சேது சார் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் சேது சார் மட்டும்தான். இல்லை சேது சார் தான். அவர் வந்து அவரை அடிச்சிக்கவே முடியாது. ஆமாம், இதில் அவர் ஃபஸ்ட்டு பார்ட்டோட இதில் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பார்ட்டோட இதில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அவருடைய இதுவெல்லாம் நல்லா இருக்கும். அவரது எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாருமே இது கம்மி பண்ணியிருக்காங்க சொல்லவே முடியாது. படத்தில் வந்தவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் இருக்கவங்க கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் தேங்க்ஸ். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கொலைவெறியாக ஒரு அவன் பண்ணுற காரியத்தை அவனே இருக்கிறது ஃப்ராடு அப்படின்றது தான் காமிச்சிருப்பாங்க. வேற ஒன்று ஓகே. பாட்டுலாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. மியூசிக் அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் இல்லை. தினந்தன் சாங் ஒரு கொஞ்சம் வருது. அகைன் 2வது பாட்டு நல்லா இருக்கு. அவ்வளோதான்.